Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே பாப்புலரான அண்ட் ட்ரஸ்டடான தென் நம்ம எல்லோரும் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மூணு அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மூணு அப்ளிகேஷனுமே RBI ரெஜிஸ்டர்ட் பேங்க், ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் அந்த பர்சனல் லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. தென் இந்த மூணு அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், தென் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த விதத்தில் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ ஒரு சிலருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். தென் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லோன் ஆஃபர் அப்படிங்கிறதும் கிடைக்கலாம். அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணுமே தவிர அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது தான். சேம் டைம் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம டாடா கேபிட்டல் அண்ட் டாடா நியூ அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாம் இப்போது இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்தவரையிலும் ரியல் டைம் லோனுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். இதில் நமக்கு 2,69,000 ரூபாய் லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அதில் ஸ்டார்டிங் 75,000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 15.5% அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்ளை பண்ண பர்சனுக்கு ஒரு 18,000 அப்படிங்கிறது தான் சேலரி வாங்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர்த்து புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,388 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டை பேங்க்ல கிரெடிட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த விதத்தில் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரி மந்த் இஎம்ஐயை நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனாகவே இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து ரெண்டாவதாக நம்ம ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் கிடைச்ச பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் 2,29,000 ரூபாய் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைச்சிருக்கு. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 மந்த்லேருந்து அதிகபட்சமாக 36 மந்த்ஸ் வரையிலும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 21.99%, அதாவது நியர்லி 22% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோனை பொறுத்தவரையிலும் நமக்கு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் சைடு இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தாலுமே இந்த லோனை நமக்கு கொடுத்தது ஃபினபிள் அப்படிங்கிற RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ரொஃபைலை இவங்ககிட்ட ஷோ பண்ணியிருப்பாங்க. இவங்க தரப்புலேருந்து நமக்கு அப்ரூவல் கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த லோன் ஆஃபர் அப்படிங்கிறத ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எலிஜிபிள் கிடைச்ச அந்த லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 25,000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சேம் டைம் இந்த 2,29,000 ரூபாய் லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 12,160 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிப்பாங்க. அந்த அமௌண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுவாங்க. நம்ம முன்ன பார்த்த பர்சனல் லோன் அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் ரெண்டுமே ஒரே ப்ரொஃபைலுக்கு கிடைச்ச லோன் தான். பட் இருந்தாலும் டாடா கேபிட்டல் அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருந்தாங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஒவ்வொருடைய ப்ரொஃபைலை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது வேறுபடும். அதே சமயத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய லெண்டர்ஸை பொறுத்தும் இந்த லோன் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வேறுபடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு எங்கே பெட்டரான லோன் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து மூணாவதாக நம்ம ஏர்டெல் அப்ளிகேஷனில் கிடைச்ச பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏர்டெல் அப்ளிகேஷனும் கூட டேரெக்டாக லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. மற்ற ட்ரஸ்டடான RBI ரெஜிஸ்டர்ட் பேங்க், ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் ரீசெண்டாக 75,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 24 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. மினிமமாக நம்மளால் 6 மந்த் அப்படிங்கிறது கூட சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பர்சனல் லோனை பொறுத்தவரையிலும் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கிரெடிட் சைசன் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 23.5% per annum அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க.
இதுவே இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 2655 ரூபா, அதாவது இதில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் ஆட் ஆகும். இது போக ரீமைனிங் அமௌண்ட்டான 72,345 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எவ்ரி மந்த் 4,984 ரூபா அப்படிங்கிறது 18 மாதத்துக்கு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 பர்சனல் லோனுமே ஒரே ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கு கிடைச்ச லோன் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்ரூவலான அந்த லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரீபேமெண்ட் டென்யூர் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே வெவ்வேறு மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரே பர்சனுக்கு ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த மாதிரி வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க, அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. மற்றபடி நாம இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.